ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சுட்ட கத்திரிக்காய் சட்னி. ரொம்பவுமே ஈஸியான, ரொம்பவுமே டேஸ்டான, ஆயில் ஃப்ரீயான ஒரு சட்னி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எந்த ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களால இதை சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருள் 3 தக்காளி சட்னி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 பூண்டு. இதையெல்லாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கலாம். முதல்ல 3 தக்காளியையும் 2 பச்சை மிளகாய், 1 பூண்டு இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சுடலாம். நல்லா ஸ்பீடாக வச்சு எல்லா சைடும் படுற மாதிரி அடுப்பு, எல்லா சைடுமே நல்லா தக்காளியை கருக விடணுங்க. கருகிருச்சுன்னு நினைக்காதீங்க, அது கருகுனா தான் நல்லாயிருக்கும். இந்த கருகுனதெல்லாம் நம்ம தோல் உரிச்சிக்க போகிறோம், அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இதை நல்லா எல்லா சைடும் சுட்டு எடுத்து ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாமே அந்த தோலை நல்லா கருக விடணும். தோலெல்லாம் நல்லா கருகிருச்சுனாலே வெங்காயம் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் உரிக்க வேணாம். நல்லா அமுத்துனீங்கனாலே அப்படியே தனித்தனியாக வந்துடும். பெரிய வெங்காயம் இன்னும் ஈஸியாக இருக்கும். வேணுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம தோலை உரிச்சிக்கலாம். நீங்கள் அந்த கருகின சைடை மட்டும் கூட உரிச்சிக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே கூட உரிச்சிக்கலாம். உரித்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இருக்குது, அதையும் நம்ம தோல் உரிச்சிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கிறது. நல்லா அமுத்துனீங்கனாலே டக்கு டக்குன்னு வந்துடும் எல்லாமே. இது மாதிரி எல்லாத்தையும் அமுத்தி தோலை உரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி மெத்து வச்சு இன்றைக்கி கடையலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. கொத்தமல்லியையும் உப்பும் 1 ஸ்பூன், நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போடும்போது டேஸ்ட் கொஞ்சம், அது அரைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெத்தால் இடிக்கும்போது வாசனை நல்லா வரும். மெத்தில் இடித்து பார்த்தா எல்லாம் தெறிக்குது. அதனால் நான் மிக்சியில் ஒரு சுத்த அடித்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அடிச்சிடலான்னு மிக்சி எடுத்துக்கிட்டா. இதில் கொஞ்சோண்டு புளியை மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு துளியோண்டு 1 பிஞ்ச் புளியை மட்டும் சேர்த்துட்டு எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்பலாம் அரைக்க வேணாம். ஒரே ஒரு 2 சுற்று ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அரைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை நம்ம ஒரு சுற்று விட்டு அரைச்சி நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சுட்ட தக்காளி சட்னி செம்மையாக ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சப்பாத்தியில் இது சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வேறு குழம்பே செய்ய மாட்டீங்க, இதைத்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. எந்த அளவுக்கு கொரப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.